Hello friends, welcome to Tamil Comic Mania. லாஸ்ட் வீடியோல நம்ம பிரின்சஸ் டிமாண்ட்ஸ் டிவோர்ஸ்ல அர்ணவா இந்த லரீசாவை தண்ணிக்குள்ள பிடிச்சு தள்ளி விட்டு திருச்சி வர பாத்திருப்போம். அந்த நேரத்தை லரீசா போய் பெட்ல விழுந்து கத்தி ஆகிட்டு இருந்தா. காமா இருக்க சொன்ன பைனஸ் கிட்டையும் எப்படி என்னால அப்படி இருக்க முடியும், அவ என்ன படிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டான்னு சொல்ல பைனஸால அதை நம்பவே முடியல. லரீசா கோமா, அப்போ உங்க குழந்தையோட அம்மாவான என்ன சந்தேகப்பட்டிருந்தான்னு முறைச்சா. அப்படிலாம் இல்ல, நம்ம கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான். பாவைய லரிசா நிறைய கஷ்டப்பட்டுட்டா போலன்னு கொஞ்சிட்டு இருந்தா. அப்ப அந்த கண்ணாடி போட்ட சர்வன்ட்டு அந்த குளத்துல மூழ்கிற அளவுக்கு கூட தண்ணி இல்ல, அவங்க அமைதியா இருந்திருந்தாலே அவ்வளவு தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல பைனஸ் கடுப்பாகி வெளியே போற பெண்ணான்னு அவனை துரத்தி விட்டுட்டு கிறிஸ்மன் விஷயத்துல எவ்வளவு பிஸியா இருந்தாலும் இந்த முட்டாளையை அவங்க அனுப்புவாங்கன்னு கோவப்பட்டான். அப்படியே லரிசா கிட்ட திரும்பி நல்ல வேலை உனக்கும் நம்ம குழந்தைக்கும் ஒண்ணு ஆகலன்னு சொல்ல லரிசா அப்ப இதே மாதிரி மறுபடியும் நடந்தா என்ன பண்றது, கொஞ்சம் அர்ணவா என்ன கொலை பண்ண பல முறை ட்ரை பண்ணிட்டாங்க, மறுபடியும் முயற்சி பண்ணுவாங்கன்னு பயந்து பைனஸ் கிட்ட யுவர் மெஜஸ்டி ஏன் நீங்க அவங்க டிவோர்ஸ் பண்ணாம இருக்கீங்க, இந்த கொலைத்திட்ட போதுமான காரணமா இல்லையான்னு கேட்டா. அவ டிவோர்ஸ் பண்ண 1000 காரணம் இருக்குன்னு சொல்லி மனசுல என் முன்னாடியே அடுத்த ஆளுங்களோட இருக்கா, அதுவும் இல்லாம என்ன அருவருப்பானவன் சொன்னான்னு நினைச்சு எப்படி பார்த்தாலும் எக்ஸ்பர்ட் சொல்றபடி அவளை டிவோர்ஸ் பண்ண இது போதுமானதா இல்லைன்னு லரிசாவோட அப்பாவை நினைச்சு கோவப்பட்டான். அவரை எதுவும் அந்த டிவோர்ஸ் பத்தி சொல்லல போல. அதுவும் இல்லாம இந்த பைனஸ் அர்ணவா கொண்டு வந்த எல்லா டவுரியையும் செலவு பண்ணிட்டான். அது இவன் எதுக்கு யூஸ் பண்ணிருக்கான்னு பாருங்க. அந்த தங்கத்தை உருக்கி அவன் அரண்மனையோட தூண்லயும் கார்டன்லயும் லரிசாவோட ட்ரெஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணிருக்கான். அட அது மட்டும் இல்லாம அந்த குளம் கூட தங்கத்தால ஆனதான். அப்ப லரிசா இவளா? அப்ப வேற வழி இருக்கு. அர்ணவோட தொல்லை தங்காத மக்கள் கையால் அவங்க இறந்து போனா என்னன்னு அவ ஈவலா சொன்னா. இந்த பக்கம் நம்ம பெல் லரிசாவோட அப்பா அர்ணவாவை கொல்ல அனுப்பிச்ச ஆளுங்களை கொலை பண்ணிட்டு இருந்தா. அதுவும் இந்த வாட்டி 5 மடங்கு ஆளுங்களை அனுப்பிச்சிருக்காப்ல. ஆனா பெல்லுக்கு அதெல்லாம் ஒரு மேட்டராவே இல்ல. அர்ணவா டிவோர்ஸ் பண்றதை விட இப்படி ஆளுங்களை அனுப்புறான்னு நினைச்சு நான் கம்மியான டவுரி கொண்டு வந்திருக்கணும்னு சொன்னா. ஆனா அவ அப்படி சொன்னாலும் அது வேலைக்காகாது. ஏன்னா லூசியானாதான் அவ்வளவு தங்கத்தை ஆஃபர் பண்ணா. ஆனா இப்போ அவளுக்கு பைனஸ் டிவோர்ஸ் பண்ணா போதும், தங்கம் தேவையில்லைன்னு தோணுச்சு. ஆனா பைனஸ் டிவோர்ஸ் பண்ணிட்டு தங்கத்தை தரலன்னா லூசியானா அவனு நல்லா நடத்த மாட்டான்னு நம்புறான் போல. இப்போ அர்ணவாக்கு லூசியானா இறந்துட்டான்னு தெரிஞ்சு 27 நாள் ஆகுது. இன்னும் 3 நாள்ல டிவோர்ஸ் வாங்கலன்னா பைனஸ் தான் அடுத்த எம்பரரா தேர்ந்தெடுக்கப்படுவான். இன்னும் கொஞ்ச நாள் டைம் இருந்திருக்கலாம்னு நினைச்சு நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், என் சோல் ஸ்டோனை எவ்வளவு அழகா பாலிஷ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு பெல் கிட்ட சொல்லி, அப்படியே எனக்கு நிறைய டைம் இருந்திருந்தாலும் லூசியானோட மரண செய்தியை சொல்ல வேற ஆள் கண்டிப்பா வருவாங்க. அட்லீஸ்ட் நான் சோல் ஸ்டோன் ஆச்சு ஆயிட்டா நான் பைனஸோட வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சா. ஆனா நம்ம பெல் எதுவும் பேசாம இருக்கிறத பார்த்து நீ பந்தயத்துல ஜெயிச்சே சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன்னு சொல்ல நான் சுத்தமா சந்தோஷமா இல்லைன்னு பெல் சொன்னா. ஏன் நீதானே உனக்கு சோல் ஸ்டோன் வேணும்னு சொன்னேன்னு அவ கேட்டா. நான் தான் அடிக்கடி என்னோட விருப்பத்தை மாத்திப்பேன்னு சொன்னேன்னு பெல் சொன்னா. அப்ப அர்ணவா சரி இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்க, உன் தலையில மகுடம் சூடி நீ அந்த சிம்மாசனத்துல உட்காரணும், டவரோட மாஸ்டரா இருக்கன்னா லூசியானாவோட கம்மியான கேப்பபிள் இருக்கவனுக்கு இம்பீரியல் மெசஞ்சரா இருக்க அவமானமா இருக்கு. கேசியன் குடும்ப சோஸ்டோன் ரார்தா, ஆனா பைனஸ்க்கு இம்பீரியல் மெசஞ்சரா இருக்கிறத விட எனக்கு இது தேவையில்லை. மந்திரவாதியா இல்லாதவங்களோட பந்தயம் போடுறதெல்லாம் எனக்கு ஒரு டைம் பாஸ் தான், வெற்றியோ தோல்வியோ அதை பத்தில எனக்கு கவலை இல்லைன்னு பெல் சொன்னா. அர்ணவா அவன் கிட்ட அப்படின்னா எனக்கு நீ ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன்னு கேட்டா. அவனும் என்னால முடிஞ்சா பண்ணுவேன், ஆனா மேஜிக் கான்ட்ராக்ட் இருக்கிற வரை என்னால பொய் சொல்லவோ அவனை காயப்படுத்தவோ இல்ல கொல்லவோ முடியாது. அடுத்த எம்பரர் அனௌன்ஸ் பண்ற வரை இதுதான் ரூல். என்னால உனக்கு உதவி பண்ண முடியும்னு நீ நினைக்கிறேன்னு கிட்ட வந்து வெல் கேட்டான். அந்த டைம்ல வேற அவளோட இது வேகமா தெரிச்சது. நான் சில வழியை யோசிச்சிருக்கேன்னு தெரிச்சுட்டே சொல்ல அவனும் அவளை பார்த்து சிரிச்சான். கொஞ்ச நேரத்துல பைனஸோட சேம்பருக்கு போனா. ஏதோ கொலைக்காரன்னு நினைச்சு பைனஸ் பயந்து எழுந்தான். வெளில அவன் கிட்ட நான் இம்பீரியல் மெசஞ்சர்னு தன்னை அறிமுகப்படுத்தினா. பைனஸ்க்கு இங்க என்ன பண்ற, ஓ எம்பரர் தான் அனுப்புனாரா, குயினோட இந்த மாதிரி நடத்தையால எம்பரர் கிட்ட ஒண்ணும் இல்ல கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு. அவளோட பிஹேவியர் பிரச்சனை தந்தாலும் நம்ம 2 ராஜ்யத்துக்கும் இடையில நடந்த மேரேஜ டைரன் மதிக்குது. குயினை கண்டிப்பா டிவோர்ஸ் பண்ணி நான் அங்க அனுப்ப மாட்டேன்னு கேவலமா நடிச்சான். பெல்லுக்கும் அதை பார்த்து செம்ம கோவம் வந்தது. இங்கேயே அவனை கொண்டு போட்டுடலாம்னு தோணுச்சு. ஆனா அர்ணவா பெல் கிட்ட டிவோர்ஸ் பண்ணாலும் டவுரி பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லுன்னு சொல்லிருப்பா. அத நினைச்சு பார்த்து அதுக்காக நான் வரல, எம்பரர் உங்க டிவோர்ஸ அப்போஸ் பண்ணலன்னு முன்னாடி சொன்னான்ல,
இப்படி ஒரு அற்பமான விஷயம் நம்ம 2 ராஜ்யத்துக்கு இடையில ரிலேஷனை கெடுக்க கூடாதுன்னு அதெல்லாம் இப்ப சொல்லி முடிச்சான். ஆனா பைனஸ் அதை தப்பா புரிஞ்சிருப்பான். பெல் இப்ப புரிஞ்சுதான் கேட்க, பைனஸும் புரிஞ்சுதான் பதில் சொன்னான். அந்த இடத்த விட்டு பெல் கிளம்பிட்டான். அவன் போனதும் சிரிச்சுக்கிட்டே பைனஸ் இதை என்னால முடிச்சிட முடியும்னு சந்தோஷப்பட்டான். அடுத்த நாள் நம்ம டாக்டர் லூட்ஸ் லரிசா கிட்ட, நீங்க பிரெக்னெண்டா இல்ல, இது காமனா நடக்கிற மிஸ்டேக் தான், இந்த முக்கியமான விஷயத்த கிங் கிட்ட சொல்ல போறேன்னு சொன்னா. ஆனா லரிசா அவளை தடுத்து இஸ் மெஜஸ்டிக்கு தெரிஞ்சான்னு சொல்லி மனசுக்குள்ள, ஆல்ரெடி அப்பா கொலைக்காரங்களை அனுப்பி நிறைய காசு செலவு பண்ணிட்டாரு, விட்டா வீட்டை கூட ஜப்தி பண்ணிருப்பாங்க, இப்ப நான் பிரெக்னெண்டா இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சா குயினை டிவோர்ஸ் பண்றதுக்கு இன்னும் அவர் யோசிப்பாருன்னு நினைச்சா. லூட்ஸ் அவகிட்ட, சரி நீங்க ப்ரிப்பேர் ஆக நான் 3 நாள் தரேன், இத சொல்லாம இருக்க முடியாதுன்னு சொன்னா. அந்த 3 நாள்ல தான் அவன் நினைச்சது நடந்தது. பைனஸ் அவகிட்ட அந்த இம்பீரியல் மெசஞ்சர் வந்து டவுரி பிரச்சனை இல்லைன்னு அதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கான். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்க கிட்ட லரிசா டிவோர்ஸ் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணா. டிவோர்ஸ் ப்ராசஸ்க்கு 10 நாள் ஆகும். ஆனா அவளோட ப்ரெஷர்னால அது ஒரே நாள்ல பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் நிறைய மக்கள் அங்க நடக்க போறத பார்க்க வந்திருந்தாங்க. டைரனுக்கு வந்து இவ்வளவு நாள்ல இன்னைக்குதான் அர்ணாவை முதல் முறையா மரியாதையோட நடத்துறாங்க. அந்த ஹாலுக்கு போனதும் அர்ணாவை பைனஸ கிரீட் பண்ணா. ஆனா அவனுக்கு அது போதாதான், மண்டி இதுன்னு கத்துனா. அவ்வளவு எல்லாரும் முன்னாடியும் அவன் முன்னாடி மண்டி போட்டா. நல்லா கேளுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்த மாதிரி எல்லாமே சொல்லி அந்த பேம்ப்ளெட் அவன் மேல தூக்கி போட்டான். அர்ணவா அதை எடுத்துட்டு, ஃபைனலா எல்லாம் முடிஞ்சது, நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஃப்ரீடம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு இதுக்கு மேல நான் நடக்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் 2 வருஷம் கஷ்டப்பட்டுட்டேன்னு சொன்னா. அதுக்கு பைனஸ் கோவப்பட்டிருப்பான். அப்பா அவ சந்தோஷமா பெல்ல கூப்பிட்டு லூசியானா இறந்த விஷயத்த சொல்லியிருப்பா. பெல்ல வந்து லூசியானாவும் ஆரியனும் இறந்துட்டாங்க, நீங்களும் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க, சோ அடுத்த எம்பரர் அர்ணாவா தானே சொல்லியிருப்பான். எம்பரஸ் ஆனதும் அவளோட முதல் ஆர்டரு அவ கல்யாணம் பண்ணப்போ வண்டி ஃபுல்லா கோல்டு டவுரியா கொண்டு வந்திருப்பாளே அததான் கேட்டா. இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலேயே பாத்திருப்போம். இதெல்லாம் பாஸ்ட் 1 மந்த்ல நடந்தது. அவ எப்படி டிவோர்ஸ் வாங்குறான்னு வேற பாத்திருப்போம். இப்ப கரண்ட்ல பைனஸ் மண்டி போட்டு, மை கோயின் இல்ல யார் இம்பீரியல் மெஜஸ்டி, ப்ளீஸ் டைரன்ல கொஞ்ச நாள் இருங்கன்னு கெஞ்சினா. அதை பார்த்து அர்ணாவுக்கு அருவருப்பா இருந்தது. டிவோர்ஸ் செரிமனிக்காக நடத்தின விருந்த பார்த்து உங்களுக்காகவே விருந்து தயார் பண்ணிருக்கோம், பெஸ்ட் ஷெஃபால ஏற்பாடு பண்ணிருக்கோம், அந்த ஷெஃப் தான் ராயல் ஃபேமிலிக்கு எல்லாமே பண்ணுவாருன்னு பைனஸ் நாடகம் போட. அப்படியா, ஆனா ராயல் ஃபேமிலி மெம்பரான எனக்கு அவரு ஒரு வாட்டி கூட குக் பண்ணி தந்தது இல்லைன்னு அவ சொன்னா. அதை கேட்டதும் பைனஸ்க்கு என்ன பேசன்னு தெரியல. அவன் தான் இவளை இது வரைக்கும் ஒழுங்காவே ட்ரீட் பண்ணது இல்லையே. உன்னோட ப்ரெஷியஸான ஷெஃபையும் அவர் பண்ண சாப்பாட்டையும் நீயே வச்சுக்கோ. அப்புறம் இப்ப என்ன லரிசாவியா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அர்ணவா கேட்டா. பைனஸ் டக்குன்னு மண்டி போட்டு, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கான்னு நினைச்சேன், ஒரு ஆம்பளை அதுக்கு பொறுப்பேத்துக்க நினைச்சேன்னு வளரனா. நீ எப்போ உன் காதலை நினைச்சு ரொம்ப பொறுப்பா தானே இருந்திருக்க, அதே மாதிரி நீ உன் குழி நடத்திருந்தான்னு அண்ணாவை சொல்ல, நீங்க உடனே நான் ஏமாத்தப்பட்ட, லரிசாவும் பேலஸ் டாக்டரும் என்கிட்ட அவ பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு போய் சொல்லிட்டாங்க, அவங்க மட்டும் அப்படி பண்ணாம இருந்தா நம்ம திருமணம் நீட்டிச்சிருக்கோன்னு கோவப்பட்டு லரிசா கிட்ட எம்ப்ரஸ் மாதிரி மண்டிடுன்னு கத்துனா. அர்ணவாக்கு இவன் இவ்வளவு கேவலமா இருக்கான்னு தோணுச்சு. கடைசி வரை காதலிக்கிற மாதிரி அவகிட்ட சொன்னா. ஆனா இப்ப அவளை பலியாடாக்கவும் தயாராயிட்டான்னு தோணுச்சு. ரைசாவோ பைனஸ் கிட்ட, யுவர் மெஜஸ்டி எப்படி உங்களால இப்படின்னு சொல்றப்பவே பைனஸ் அவரோட கைய பிடிச்சு வாயை மூடிட்டு போய் மண்டிடுன்னு சொன்னா. இந்த லரிசாவும் போய் அர்ணவா முன்னாடி மண்டி போட்டா. போதும் நிறுத்துன்னு அர்ணாவை சொல்ல வரப்பவே, இவ மட்டும் இல்லைன்னா நம்ம தான் சிறந்த ஜோடியா இருந்திருப்போம், நீங்க அந்த டவர் மாஸ்டரோட இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் உங்களை காதலிக்கிறேன்னு. அந்த டைம்ல நீங்க வேற ஒருத்தரோட இருக்கிறத பார்த்து எனக்கு பொறாமையா இருந்ததுன்னு கேவலமா அசிங்கமா நினைச்சான். இதெல்லாம் அர்ணவாக்கு எரிச்சலா இருந்தது. பைனஸ் அவளோட கைய பிடிச்சு முத்தம் கொடுக்க போய், என்ன மறுபடியும் கல்யாணம் பண்ணிப்பீங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆட்சி செய்யறதுல எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, இந்த மோசமான பாலிடிக்ஸ் நிறைஞ்ச உலகத்துல உங்களை மாதிரி அப்பாவியான உயிரை ஈஸியா ஏமாத்தி எல்லாத்தையும் இழக்க வைக்க முடியும். ஆனா மறுபக்கம் நான் ராஜாவா சில வருஷங்கள் வந்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஆளால அந்த மாதிரி ஏமாத்துறவங்களை பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியும், இந்த மாதிரி ஒரு ஆள் உங்க கூட இருக்கணும்னு பைனஸ் சொன்னா. அர்ணவா கோல்டா, என்ன முட்டாள்னு நினைச்சியா, நீ டைரன் நாட்டு கிங் ஆனது எனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, இந்த நாட்டு மக்களுக்குமே பிரச்சனைதான், அதுவும் இல்லாம அந்த மாதிரி ஏமாத்துறவங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சா நீயே ஏமாந்து போனேன்னு கேட்டா. அவன் சமாளிக்கிறதுக்காக, அது ஏன்னா டாக்டர் போய் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கல, அதனாலதான் அந்த டாக்டரை வேலையை விட்டு அனுப்பிட்டேன்னு சொன்னா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்,
டாக்டர் லூட்ஸ் நான் என்னோட எம்பையருக்கு அழைச்சிட்டு போறேன். நீ சொன்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு அப்பாவி கூட அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கணும் தானே. என்னமோ கிங் பைனஸ் உலரத நிப்பாட்டிட்டு டௌரிய கொண்டு வான்னு அர்ணவா சொன்னா. கொஞ்ச நேரத்துல அர்ணவா பைனஸோட வண்டியில போயிட்டு இருந்தா. அதுவும் இல்லாம அந்த லரிசாவோட அப்பாவும் பைனஸும் சண்டை போட்டதை நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தா. பைனஸால அர்ணவோட டௌரிய முழுசா தர முடியாதனால அவனோட வண்டியை அர்ணவா எடுத்துக்கிட்டா. இதுவுமே அவளோட டௌரியில இருந்து பண்ணப்பட்டதுதான். அப்போ ஆப்போசிட்ல அந்த பெல், அப்படின்னா லரிசாவோட அப்பாவை சும்மா விட போறியா? இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் கேட்டான். என்ன ஆக போகுது? இனிமே அவர் என்ன தொந்தரவு பண்ண போறது இல்ல. உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என் பேருக்கு வந்ததுக்கு அப்புறம் உன் டியூட்டி முடிஞ்சிருமான்னு அவ கேட்டா. அவனுமே ஆமா அதான் புது எம்ப்ரஸ் சூஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னான். அப்ப அண்ணா அவன்கிட்ட, பெல் அந்த டவருக்கு திரும்ப போகாத, என் கூட எம்பையருக்கு வந்துருன்னு சொன்னா. ஆமா ஆனா நான் எதுக்கு எம்பையருக்கு வரணும்னு கேட்டு ஒருவேளை அவ என்னன்னு பெல் யோசிக்கும் போதே, பெர்ஹனோட லாடு டவர் மாஸ்டர் நீ என் கூட இருந்தா மத்த நோபல்ஸ் எனக்கு பிரச்சனை தர யோசிப்பாங்கன்னு அர்ணவா சொன்னா. அவன் நினைச்சது தம்மாலும் உடஞ்சு போயிடுச்சு. அர்ணவா மறுபடியும், பெர்ஹனுக்கு வெளியே இருக்க மக்கள் எல்லாரும் சூன்யக்காரங்க தவிர்க்கதான் பார்ப்பாங்க. ஆனா நீ லாடா நோபல் மீட்டிங் அட்டன் பண்ணா அதெல்லாம் மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, பெல்லு உம்மனை மூஞ்சி வச்சுக்கிட்டு, உனக்கு வேணா ஓகேவா இருக்கலாம், ஆனா எனக்கு அது தேவையில்லாத பிரச்சனை. ஆனா அவனுக்கு அரசியலை பத்தி தெரிஞ்சிருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னான். அதுக்கு நான் என்னோட அம்மாக்கு தான் நன்றி சொல்லணும். காரணமே இல்லாம என் அம்மா எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. அரசாட்சியை கத்துக்கிட்டதுல இருந்து லூதியான ஒரு போட்டியாளர் பார்த்தேன்னு அண்ணா சொன்னா. இருந்தாலும் என்னால கேபிட்டல்ல தங்க முடியாது, நான் டவருக்கு போனேன்னு பெல் சொல்ல, அர்ணவா ஏன் ஏதோ டொமைன்ல பிரச்சனையான்னு கேட்டு அவளே அதிர்ந்து போய் அவளோட வாயை மூடிக்கிட்டா. பெல்லும் அவளை ஒரு மாதிரி கோபமா பார்த்தான். சின்ன வயசுல அர்ணாவோட அம்மா அவளுக்கு பேரரசரால கூட சூன்யக்காரங்களோட டொமைன்ல நடக்கிற விஷயத்த தலையிட முடியாது, டவர் மாஸ்டர்ஸ்ல ரொம்ப கோவப்படுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எப்ப அதை நினைச்சு நான் அம்மா சொன்ன மறந்தே போயிட்டேன்னு நினைச்சா. அப்ப பெல் வேகமா அவகிட்ட போய் ஒரு ஆபத்தான கேள்வி, என் மேல இருந்த பயம் போயிடுச்சான்னு கேட்டு சிரிச்சுக்கிட்டே, முதல்ல நீ என்ன பார்க்கும்போது அவ்வளவு பயந்தேன்னு கேட்டான். அவளுக்கு ஷையா இருந்தாலும் உன்னை பார்க்கும்போது எனக்கு ஸ்னோவி தான் ஞாபகம் வருதுன்னு அவனோட பூனை பாம்பை பத்தி அர்ணவா சொன்னா. பெல் கீழே உட்காந்து, ஆக்சுவலா என்னோட ஸ்பிரிட் ஃபார்ம் ஒரு பனி சிறுத்தை, அதாவது ஸ்னோ லெப்பர்னு சொன்னா. அப்ப அர்ணவா, அப்படின்னா எல்லா சூன்யக்காரங்களுக்கும் அந்த மாதிரி ஸ்பிரிட் ஃபார்ம் இருக்குமான்னு லூகாவை நினைச்சு கேட்டா. என் அம்மாவோட ஸ்பிரிட் ஃபார்ம் ஒரு ஃபயர் டிராகன், அப்படிதான் டவர் மாஸ்டர்ஸ் இருக்கக்கூடும், யாராலையும் சேலஞ்ச் பண்ண முடியாத ஒரு வெல்ல முடியாத சக்தின்னு பெல் சொன்னா. அர்ணவா மனசுல, அப்படின்னா அம்மா ரிலீஸ் ஒரு டிராகன், ஏதோ ஒரு காரணத்தால அவங்க ஏன் தன் மகனோட ஸ்பிரிட் ஃபார்ம் ஒரு பூனையா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னு எனக்கு புரியுதுன்னு நினைச்சு, ஒரு பூனைதான் கியூட்டா இருக்குன்னு சொல்லி சிரிச்சா. பெல்ல கியூட்டான்னு கேட்க, ஆமா ஹக் பண்ணும்போது வாமா இருந்ததுன்னு அர்ணவா சொன்னா. அப்ப பெல் டக்குன்னு மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு பூனை குட்டியா மாறிட்டா. அவன் ஒரு பூனைல பர்சன்னு சொல்லி தடுக்க ட்ரை பண்ணாலும் அவளோட கையில போய் அவன் உரசுனா. அவ பெருமூச்சு விட்டு கையில தூக்கிக்கிட்டே, உன்னை இப்படி பிடிச்சா பிடிக்காதுன்னு நினைச்சேன்னு அவ சொல்லி எல்லாரும் டவர் மாஸ்டர் கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொன்னாங்க. ஆனா யாரு இந்த சாஃப்டான முடிவை பத்தி சொல்லலையேன்னு அவ நினைச்சா. இப்ப கேபிட்டல்ல பேரன் டைட்டில் இருக்க வென்டன் ஒருத்தர் எம்பரரோட இறந்த செய்தியை கேட்டு பல வாரம் ஆயிடுச்சு, புது எம்பரர் எங்கன்னு கேட்டாரு. அங்கிருந்து அர்ணாவோட மாமா டியூக் ரிக்கேல், டைரன் நாட்டுல இருந்து எதுவும் செய்தி வந்துதான் கேட்டாரு. பக்கத்துல இருந்த மார்க்கஸ் டைட்டில் உள்ள டூபட்டு வந்திருக்கணும், ஆனா இல்ல. அனாக்கிங் மெசேஞ்சர் அனுப்பிச்சு 1 மாசம் ஆச்சு, ஆனா டைரன் அமைதியா இருக்குன்னு சொன்னாரு. அப்ப வெயிட் எழுந்து, வேற யாராவது இந்த மெசேஜ சொன்னாங்களா என்ன? டைரன் கிங் ராஜ்யத்துக்கு எம்பரர் ஆக போறான்னு தெரிஞ்சு அமைதியா இருப்பாங்களான்னு கேட்டாரு. அங்க ஒரு லேடி, கவுண்டர்ஸ் பதவியில இருக்க ஹெர்மன், நான் அனுப்பிச்சேன், ஆனா அது போய் சேர்ந்துச்சான்னு தெரியல, நான் ரிப்ளைக்காக வெயிட் பண்றேன்னு சொன்னாங்க. வென்டோ, ஆமா என்ன மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னு கேட்க, டூபட்டு, இதெல்லாம் ஒரு கேள்வியா, அவங்களோட நீஸோட பெயிண்டிங் அனுப்பிச்சிருப்பாங்க, இப்பவே அவரை கைக்குள்ள வச்சுக்க பாக்குறாங்கன்னு பேசிக்கிட்டாங்க. அப்ப வந்துட்டு, அது யாராவது கேட்டா துரோகம்னு சொல்லுவாங்க, அப்படி இந்த எம்பரர் மட்டும் இந்த ஆசை வலையில விழுந்துட்டா நான் என் வேலையை விட்டு ஏன் டொமைன்கே போயிடுவேன்னு சொன்னாரு. அப்ப டூபட், புது எம்பரர் கண்டிப்பா தெளிவில்லாதவரா தான் இருக்கணும், நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கணும், நான் கோல்ட கொடுக்க கூட தயாரா இருக்கேன், சொல்ல போனா டைரன் நாட்டுக்கு ஏத்த பர்பிள் கலரால நான் எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி ஹெர்மன் கிட்ட யாரு அவரோட இதயத்துல இடம் பிடிக்கிறான்ற மாதிரி சிரிக்கிட்டாங்க. அப்ப டூபட் ஹெர்மன் கிட்ட, உனக்கு தெரியாதுல, புது எம்பரருக்கு ஆல்ரெடி ஒரு லவர் இருக்கு, இந்த கதை டைரன்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல, காதலியா? அப்ப பேபி நான் அவளை கொல்லணும் போலயே,
ஒருவேளை அவரோட குழந்தைய பெத்தெடுத்து அதுக்கப்புறம் எல்லாம் கஷ்டமாயின்னு கோல்டா சொன்னாங்க. டியூபட் சிரிச்சுட்டு, நல்ல ஐடியா தான். எவ்வளவுதான் நம்ம லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணாலும் கசிலியர் வந்தா புது எம்பரர் சாதாரண பொம்மை மாதிரிதான் சொல்ல. ஹெர்மனும் ஈவலா சிரிச்சுக்கிட்டே, அப்படின்னா அவரு திரும்ப வர்றதுக்குள்ள இப்ப நம்ம எல்லாத்தையும் நமக்கு சாதகமா ஆக்கிக்கணும்னு சொன்னாங்க. டூபர் திரும்பி ரிக்கர் கிட்ட, இப்ப நீங்க மகிழ்ச்சியோட உச்சத்துல இருப்பீங்களே, உங்க மருமக அர்ணவாதான் இனி இம்பீரியல் குயினா இருப்பாங்க. மறந்து போன இளவரசி இப்ப இம்பீரியல் குயின் ஆகிறது எவ்வளவு நல்லா இருக்குல்ல. அவளோட அம்மா மாதிரி இனி யாரும் அவள டவரை லாக் பண்ண முடியாதுன்னு சொல்ல, டியூக் ரிக்கர் கொஞ்சம் சட்டலான ரியாக்ஷனோட, நல்லாதான் இருக்கு. ஆனா டியூக் அசிலியர் அவரோட வேலையை காற்ற வரேன்னு சொன்னாரு. அப்பா அந்த இடத்துக்கு நம்ம அர்ணவா வந்தா, ஃபைனலி வந்துட்டா. எல்லாரும் அவளை பார்த்தாங்க. நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் போலன்னு அவ சொன்னா. அப்ப டூபட் எழுந்து, யாரு நீ, இது ஒரு நோபல் மீட்டிங், கெஸ்டுக்கெல்லாம் அனுமதி இல்லைன்னு கத்துனாரு. அப்ப அர்ணவா, நான் சின்ன வயசுல இருக்கப்ப நம்ம சில தடவை சந்திச்சிருக்கோம், என்ன மறந்துட்டீங்களா மார்க்கஸ் டூபட், அப்படின்னா நீங்களும் கேள்விப்படல போலேன்னு அர்ணவா சொல்லி அங்கிருந்து சிம்மாசனத்துல உட்காந்தா. டூபட்டு, யாரு நீ, எவ்வளவு தைரியம்னு கத்த. நான் தான் இந்த எம்பையரோட புது எம்ப்ரஸ்னு கால் மேல கால் போட்டு அர்ணவா சொன்னா. டூபட் கோமா, முட்டாள்தனம், டைரன் கிங் தான் அடுத்த எம்பரர்னு கத்துனாரு. ஓ, அதனாலதான் இங்க ஃபுல்லா பர்பிள் கலர்ல பொங்கி வலியுதான்னு சொல்லி அங்கிருந்து பர்பிள் கலர் தெரிய தூக்கி எறிஞ்சா. இந்த மாதிரி பர்பிள் கலர்லாம் என் கண்மாடி வைக்காதீங்கன்னு சொன்னா. அப்ப டூபட் கோமா, போது நிறுத்து, யாரு நீன்னு கத்துனாரு. நீங்கெல்லாம் புத்திசாலியில போலவே, இப்பதானே சொன்னேன் நான் புது எம்பரர்ஸ்னு. பெல், மேபி அது உன் வாயில கேட்டா அவங்க நம்புவாங்க போல அர்ணவா பெல் கிட்ட சொன்னா. அப்ப பெல்லும், நான் பெல் கேரியர்ஸ், பெர்ஹனோட லாடு, டவரோட மாஸ்டரும் என் மெசஞ்சர் வேலையை முடிச்சுட்டு திரும்ப எம்பையருக்கு வந்திருக்க. இந்த எம்பையரோட புது ஆட்சியாளரோட பெயர் அர்னோவா சால கேசியன்னு சொன்னது அங்கிருந்த 4 பேரும் ஷாக் ஆனாங்க. எல்லாரும் அரசிய வாழ்த்துங்கன்னு பெல் சொன்னான். அப்ப வேண்டாந்து, நீங்களா, உங்களை முதல் முறை பாக்குறதால எனக்கு உங்களை அடையாளம் காண முடியலன்னு சொல்ல, ஜூபட் எழுந்து, ஆனா உங்க மேரேஜ் கான்ட்ராக்ட் படி எல்லா சொத்தும் டைட்டிலும் டைரன் கிங் ஆன உங்க ஹஸ்பண்டுக்கு தானே போகணும், அவர் இறந்துட்டாரா என்னன்னு கேட்டாரு. அப்பா அர்ணவா, நானும் அவனும் டிவோர்ஸ் பண்ணிட்டோம், சோ இந்த ரூல்லாம் எனக்கு கிடையாதுன்னு சொல்ல, ஹெர்மனும் ஜூபட்டும் ஷாக் ஆனாங்க. லூசியானாவும் அரியனும் இல்லாதனால இப்ப நான் தான் புது எம்ப்ரஸ். நான் இன்னும் உங்களோட கிரீட்டிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், டயர்டா இருக்கேன், சீக்கிரம் பண்ணுங்கன்னு அர்ணவா சொல்ல, அரசியே வாழ்கன்னு ஒரு குழப்பத்தோடவே எல்லாரும் சொன்னாங்க. அர்ணவா மனசுல என்ன வரவேற்கிற மாதிரி தெரியல, ஆனா எனக்கு ஆச்சரியமாவும் இல்ல. இந்த நோபல் நான் சின்ன வயசுல இருக்கப்போ கண்டுக்கிட்டது இல்ல. சில பேர் நான் பிரின்சஸ்னு கூட பார்த்து சிரிச்சாங்க. ஏதோ நாடு கடத்தின மாதிரி என்ன கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. நான் இந்த சிம்மாசனத்துக்கு ஆசைப்பட்டது இல்ல. ஆனா இப்ப அது ஒண்ணும் மோசமாவும் தெரியல. இப்ப என்ன முக்கியம்னா நான் இங்க இருக்க எம்ப்ரஸா இருக்கேன்னு நினைச்சா. அப்ப அந்த இடத்துக்கு அனாக்கின் சிரிச்சுட்டு நோவான்னு சொல்லி அழைச்சிட்டே உள்ள வந்தா. அவனை பார்த்ததான் அருணவ சந்தோஷமா போய் ஹக் பண்ணா. அவங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிறத பார்த்து இந்த பெல் வேற உம்முன்னு இருந்தா. மெசஞ்சர் பாய்னு அவனை பத்தி அனாக்கின் பேசிட்டு இருந்தா. அனாக்கின் அவளோட கண்ணத்தை தொட்டு, ஆனா நல்ல வேலையா உனக்கு அந்த மெசேஜ் கிடைச்சு நீ இம்ப்ரெஸ் ஆயிட்ட, என்கிட்ட திரும்ப வந்துட்டேன்னு சொன்னா. அர்ணவாவும் அவன் மேல சாஞ்சு, ஆமா நான் வந்துட்டேன்னு சொல்ல, அவளை அனாக்கின் இருக்க அனுப்பிச்சுக்கிட்டான். அர்ணவா என்னை விடன்னு சொல்ல, மாட்டேன், உன்னை பத்தி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு அனாக்கின்னு சொன்னா. அப்ப பில் அர்ணவ எடுத்து, அவதான் உன்னை விட சொன்னாலன்னு உருன்னு கோவப்பட்டான். அனாக்கின்னு உருன்னு, ஓ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பில், உனக்கும் ஹக் வேணுமான்னு கேட்க, என்னை விட்டு தள்ளியே இருன்னு பில் கத்துனா. நடுவுல இருந்த அர்ணவா, நீங்க 2 பேரும் நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு கேட்க, அனாக்கின் ஆமா சொன்னா. ஆனா பெல் இல்லன்னு சொல்றான். நான் தனியாதான் இருக்க ஆசைப்பட்டேன், ஆனா இவன் ஒட்டிக்கிட்டான்னு பெல் கோவப்பட, ஃப்ரெண்ட்ஸே இல்லாத இந்த பாவப்பட்டவன் மேல நான் அக்கறைப்பட்டு அகாடமில இவனோட இருந்தேன்னு அனாக்கின் சொன்னான். நடுவுல இந்த அர்ணவா, போதும் நிறுத்துங்க, அப்புறமா சண்டை போடுங்க. அனாக்கின், இப்ப நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அது உனக்கு என்னன்னு தெரியுமான்னு கேட்க, அனாக்கின் மண்டி போட்டு, உத்தரவு போடுங்க என் மெஜஸ்டின்னு சொன்னான். அப்ப அர்ணவா, அனாக்கின் வில்லோ, நான் உன்னை என்னோட ஆலோசகரா நியமிக்கிறேன்னு சொன்னா. பக்கத்துல இருந்த பெல் உருன்னு, நீ அவனை நம்புறியான்னு கேட்க, நம்புற, அவன் என்னோட நண்பன் அருணாவ சொன்னா. அனாக்கின் அப்போ அருணாவோட கையில கிஸ் பண்ணி, நான் எப்பவும் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன் யுவர் மெஜஸ்டின்னு சொன்னா. அப்ப பெல் அவகிட்ட, காத்திருந்துக்கோ, இவன் அகாடமில பல பேரை ஏமாத்திருக்கான்னு சொல்ல, அனாக்கின் கோவத்தோட சிரிச்சுக்கிட்டே, உன்கிட்ட ஜெயிச்சா அதை ஏமாத்துறது இல்ல, நான் நல்லா பண்ணதோட ஜெயிச்சேன்னு சொல்லி 2 பேரும் மறுபடியும் உருன்னு சிரிக்கிறாங்க. அனாக்கினோட ஸ்பிரிட் ஃபார்ம் பாம்பு போல தெரியுது.
போது நிறுத்துங்க, பெல் அவன்கிட்ட பேச எனக்கு டைம் கொடுன்னு அர்ணவா பெல் கிட்ட சொன்னா. பெல் போய் அங்கிருந்து சோஃபால போய் உம்முன்னு திரும்பி கோச்சுக்கிட்டான். அர்ணவா பெருமிச்சு விட்டுக்கிட்டே எம்பையர்ல என்ன நிலைமைன்னு கேட்டா. ரொம்ப மோசமா இருக்கு. லூசியானா உடம்பு முடியாம பெட்ல இருக்கப்போ நோபல்ஸ் நிறைய விஷயத்த கையாண்டாங்க. அதனால புதிய எம்பரர் முன்னாடி நோபல்ஸ் முறையா பணியாது சாத்தியம் இல்ல. இதுல மோஸ்டா பவர் உள்ள ஆளுங்க டியூக் அசிலியரும் அவரோட பொண்ணான ரொக்சேன் அசிலியரும் தான். அவங்க உனக்காக இப்ப எப்ப வேணா வருவாங்கன்னு அனாக்கின் சொன்னான். சின்ன வயசுல அர்ணவா ஒரு குதிரையை எதுவும் பண்ணாதுன்னு தடுத்துட்டு இருப்பா. பார்த்தா ஆப்போசிட்ல ரொக்சேன் தான் இருந்தா. அவள அந்த குதிரை முதல் இடத்துல ஜெயிக்க வைக்கலன்றதுக்காக அதை கொல்ல பார்த்தா. ஆனா தடுக்க நினைச்ச அர்ணவாவை தள்ளி விட்டு அவ வளர்த்த தன்னோட குதிரைய தங்கையால வெட்டினா. அது வழியில துடிக்கிறத பாத்தியா? நீ என்ன தடுத்ததால தானே ரொக்சேன் அர்ணவ கிட்ட சொல்லிருப்பா. தோத்துட்டோன்றதுக்காக அவ வளர்த்த குதிரைய கொண்டவ. அவ வயசுக்கு மீறிய அளவுக்கு அவ ரொம்ப கொடூரமான குணம் இருக்கவ. அவ அப்பா ஒரு சோல்ஜர் ஈட்டி சண்டையில தோத்ததால அவனை கொன்றுப்பாரு. அதே மாதிரிதான் ரொக்சேனும். அவரை விட மோசமானவ இவ. இப்போலாம் அவளோட அப்பா மாதிரி எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கா. இப்போ அவளுக்கு தோக்க பிடிக்காதுன்னு அனாக்கின் சொல்ல, அப்படின்னா அவ ஆல்ரெடி கெஸ்மன்ல ஜெயிச்சு இருப்பாளே, இன்னும் எங்க திரும்பலன்னு அண்ணாவா கேட்டா. நோவா, தெரிஞ்சுட்டே நடிக்காத. எம்பையரோட கஜராவை காலி பண்ண போற தவிர வேற என்ன வழி இருக்க முடியும்னு அனாக்கின் சொன்னா. நான் நினைச்ச மாதிரியேதான். ரொக்சேன் இப்ப எம்பையரோட வால் மாதிரி இருக்கா. ஆனா அந்த வாளோட கூரான பகுதி எம்பையரை நோக்கி இருக்கு. அரியணை சிம்மாசனத்துல உட்கார வச்சு அவளை யூஸ் பண்ணிக்க நினைச்சிருப்பா. ஆனா இப்ப நியூஸ் கேட்டு அவ என்ன கொலை முயற்சி பண்ணுவான்னு அர்ணவா சொன்னா. அனாக்கின் சிரிச்சுக்கிட்டே, அவளுக்கு நீ அரியன் மாதிரி இல்லன்னு தெரியும் சொல்ல, அப்ப நோபல்ஸ் இடையில எப்படி போயிட்டு இருக்குன்னு அர்ணவா கேட்டா. நான் சொன்ன மாதிரிதான், ரொம்ப மோசமா இருக்கு. அவங்களுக்குள்ள அவங்களே வெறுக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இம்பீரியல் ஃபேமிலிய இழிவா பாக்குறாங்க. ஆனா அதே இம்பீரியல் ஃபேமிலிக்குள்ள அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களை இணைக்கவும் பாக்குறாங்க. அவங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துனது நான் தான். அப்பதான் அவங்க ஒன்னா இணைஞ்சு செயல்பட மாட்டாங்க. ஆனா அது நீடிக்காது. உன்னை எனிமின்னு கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சுட்டா டெம்பரரியா கூட ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு அலாத்தின் சொன்னா. அப்படின்னா ஒரு ஆளாச்சும் என் பக்கம் வச்சுக்கணும்னு சொல்ல வரியா? அப்ப சொல்லு, எந்த ஃபேமிலி கிராண்ட் டியூக்கு எதிர்க்கவோ என் பக்கத்துல நிக்கவும் பவர்ஃபுல்லானவங்கன்னு அர்ணவா கேட்டா. ஒரே ஃபேமிலி தான், அது உனக்கே தெரியும்னு சிரிச்சுட்டே அனாத்தின் சொன்னா. ஆனா அர்ணவா அவனே அமைதியா பாத்துட்டு இருந்தா. டக்குனு கடுப்பா, இல்ல அந்த ஃபேமிலியை தவிர வேற யாராவது சொல்லுன்னு அர்ணவா சொல்ல, வேற யாருமே இல்ல. நாட்டோட ஆட்சியாளர் டியூக்க சமாளிக்க தெற்காலில டியூக் ரிக்கேராலதான் முடியும்னு அவரோட மாமாவா அனாத்தின் சொன்னா. அப்போ அவ, அப்படின்னா வெண்ட் எப்படின்னு கேட்க, அவரோட லாயலும் பவர்ஃபுல்லும் தான். ஆனா அவரோட ஃபேமிலி சின்னது, அதனால ரிஸ்க் எடுக்க மாட்டாருன்னு அனாத்தின் சொன்னா. கவுண்டர் ஹெர்மன், அவங்களால தோல்வியை ஏத்துக்க முடியாது. உன் கூட சேர்றதால பயன் இருந்தா மட்டும்தான் சேருவாங்கன்னு அனாக்கின் அவங்கள பத்தி சொல்லி முடிச்சான். அண்ணன் அவரோட தலையில கை வச்சு ஜுக்ரிக்கே இதுக்கு ஒத்துப்பாருன்னு நினைச்சா. முன்னாடி ஏதோ பிளாஷ்பேக்ல அர்ணோவாவ சில காட்ஸ் எடுத்துட்டு போனாங்க. அவ, மாமா நான் அதை பண்ணல உங்களுக்கு தெரியும்னு சொன்னா. ஆனா அவர் எதுவும் பண்ணாம அமைதியா இருந்தாரு. இப்ப அதை பத்தி நினைச்சு ரிக்கேல மீட் பண்ணணும்னு அனாக்கின் கிட்ட சொல்ல, அவரும் சரின்னு சொல்லி திரும்பி பெல்ல பார்த்து வேலை முடிஞ்சதுல வீட்டுக்கு போலையான்னு கேட்டான். ஆனா பதில் சொல்லாம அர்ணவ கிட்ட, இதை நினைச்சுதான் நீ வண்டியில கவலைப்பட்டியா? ரிக்கேல உன்கிட்ட சேர்த்துக்க போயான்னு பெல் கேட்க, அவளும் எனக்கு வேற வழி இல்ல, நீதான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொன்னா. அப்படின்னா நான் தான் உன்னோட முதல் சாய்ஸ்ன்னு பெல் கேட்டான். அர்ணவ லைட்டா சாஞ்சு ஆமான்னு சொன்னா எங்கேயே இருப்பான்னு கேட்டா. பெல்லுக்கு ஒரே ஹார்ட் பீட் தான். எழுந்து, இல்ல அனாக்கின் சொன்ன மாதிரி நான் போகணும். இருந்தாலும் நான் கூடிய சீக்கிரத்தை திரும்ப வந்துருவேன். கேபிட்டல் நான் நினைச்சதோட பண்ணா இருக்குன்னு அவளோட தலைமுடியை கோதிட்டே சொன்னான். கொஞ்ச நேரத்துல டியூக் ரிக்கேல் அங்க வந்தாரு. அவங்களுக்குள்ள ஒரு அமைதியான சூழல் இருந்தது. ஒரு மாதிரி ஆக்குவடா. ரெண்டு பேரும் ஒரே டைம்ல, முன்னாடி நடந்ததுக்கு நான் மன்னிச்சுட்டேன்னு அர்ணவ சொல்ல, ரிக்கேல் நான் மறந்துட்டேன்னு சொன்னாரு. ரெண்டு பேருக்கும் பொறி தட்டிருச்சு. மன்னிப்பா, எங்க குடும்பம் உங்களை எதுவும் பண்ணலான்னு நான் நம்புற ரிக்கேல் சொன்னாரு. லூசியானா கேட்டதால நான் அப்படியே அனுப்பிட்டீங்க. உங்களுக்கு வருத்தமே இல்லையா? 3 வருஷத்துக்கு முன்னாடி லூசியானா கிங் ஆனதும் நான் துரோகம் பண்ணிட்டேன்னு விசாரிக்கணும்னு லூசியானா சொன்னதும் என்ன வெள்ளித்தட்டுல வச்சு அனுப்புன மாதிரி அனுப்பிட்டீங்க. நான் ரிக்கேல் என்ற லாஸ்ட் நேம் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் உங்க தங்கையோட பொண்ணு. யாருமே இப்படி அவங்களோட நீச சாக அனுப்ப மாட்டாங்கன்னு அர்ணவா கத்துனா. உங்களை அந்த நிலைமைக்கு ஆக்குனது இறந்து போன எம்பரர் நான் இல்ல யுவர் மெஜஸ்டி. என்னால அப்ப பண்ண முடிஞ்சதுதான் நான் பண்ணேன் ரிக்கேலும் கத்துனாரு. பண்ண முடிஞ்சதை பண்ணீங்களான்னு அர்ணவா இன்னும் கோவமானா. ஆமா, என்னால பண்ண முடிஞ்சவாரு உங்களை மேனர்ல வச்சு நல்லா பாத்துக்க ட்ரை பண்ணேன்னு ரிக்கேல் சொன்னாரு. அர்ணவாவோட அம்மா அனஸ்தியாவோட மரணத்துக்கும் லூசியானாவோட முடிசூட்டு விழாக்கும் நடுவுல
அர்ணவா அவளோட மாமாவோட வீட்டுல ஒரு கெஸ்டா போயிருந்தா. அவளை அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பரா ட்ரீட் பண்ணல. எல்லாருமே அவகிட்ட பொலைட்டா நடந்துகிட்டாங்க. கிரிக்கேல அவளை எதுவும் பண்ணாம பாத்துக்கிட்டாரு. ஆனா அர்ணவா தான் பொய்யான நம்பிக்கைய வச்சுட்டா. அவங்க அவளை பாதுகாப்பாங்கன்னு நினைச்சா. தெற்கு பகுதி ஆண்டாலும் ராஜ்யத்தோட ஆட்சியாளரோட கட்டளையை மீற முடியாது. அவளை துரோகின்னு வேற சொல்லிருக்காங்க. டியூக் அவளை ப்ரொடெக்ட் பண்ண நினைச்சா அவரு குடும்பமும் அழிஞ்சு போகும். ஆனா என்னமோ தெரியல, அவளுக்கு ஏதோ துரோகம் நடந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அட்லீஸ்ட் நீங்க என்ன எங்க அழைச்சிட்டு போறாங்கன்னாவது சொல்லி இருக்கலாம்னு அர்ணவா சொல்ல என்னால முடியல. ஏன்னா லூசியான என்ன சொல்லக்கூடாதுன்னு தடுத்துட்டாருன்னு டிக்கல் சொன்னாரு. ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், எதை மறந்துட்டீங்கன்னு அவ புரியாம கேட்க, எதையா? ஹவுஸ் வில்லோவை சேர்ந்த அனாக்கில நீங்க ஆலோசகரா தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஹவுஸ் வில்லோ ரிக்கேல் குடும்பத்தோட அடிமைன்னு தெரிஞ்சும் அவனை எடுத்துக்கிட்டீங்க. அந்த குடும்பத்து மேல நான் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க மட்டும் இல்லைன்னா அவன் என்னோட ஆலோசகரா இருந்திருப்பான். எல்லார விட உங்களுக்கு தெரியும் ரிக்கேல் குடும்ப டேலண்ட எவ்வளவு மதிக்கும்னு. நீங்க இந்த எம்பையரோட ஜீனியஸாவே எடுத்துக்கிட்டீங்க. இதுக்காக என்னால எப்படி கோவப்படாம இருக்க முடியும்னு ரிக்கேல் கோவப்பட்டாரு. அவளுக்கு தெரியும் சின்ன வயசுல அவளோட அம்மா அர்ணவா கிட்ட யார தேர்ந்தெடுக்கணும்னா சொல்லி கொடுத்திருப்பாங்க. அது அவன் மனசார எடுத்துதான் அவளுக்கான ஆட்களை அவ தேர்ந்தெடுத்தா. எக்ஸாம்பிளுக்கு அனாட்டின் மாதிரி டாக்டர் லூட்ஸ் மாதிரியோ ரிக்கல் ஏன் கோவப்படுறாருன்னு அவளுக்கு தெரிஞ்சது. அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண அனாக்கின இவ தூக்கிட்டு போயிட்டானுதான். அப்போ ரிக்கலுக்கு ஆமா இருந்தாலும் எங்க தப்புதான். எங்க குடும்பத்துல அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ உருவாக்க முடியாம போயிருச்சுன்னு சொன்னாரு. அப்ப அர்ணவா அவர்கிட்ட டியூக் ரிக்கேல் நான் ஒரு யோசனைய சொல்றான்னு சொன்னா. அங்க கட் பண்ணி வேற ஒரு இடத்துல டமால் டொமில்னு சத்தம் கேட்டுட்டு இருந்தது. காட்ஸ் 2 பேரும் இப்பவும் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அறுவடை டைம்ல போர் நடத்த வேணாம்னு கிறிஸ்மஸ் சொன்னதுக்கு இவங்க சம்மதிச்சது ஆச்சரியமா இருக்குன்னு பேசிக்கிட்டாங்க. அங்க பார்த்தா அந்த ரொக்ஸியன் தான் இருந்தா. செவுத்தெல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருந்தா. அவளோட அப்பா காமா இருன்னு சொல்ல, காமா இருக்கணுமா? ஒரு சிம்மாசனம் ஒரு திருடிக்கிட்ட போனதை நினைச்சு காமா இருக்கணுமான்னு அவ கோவப்பட்டு, இம்பீரியல் பிரின்சஸ் அர்ணவா இம்பீரியல் எம்ப்ரஸா என்ன ஒரு ஜோக்குன்னு அவளோட ஸ்வாட கீழே போட்டா. லூசியானா இறந்து 1 மாசம் ஆச்சு. அசிலியர் தான் இந்த கண்டத்தோட மாஸ்டரா இருந்திருக்கணும். அப்புறையே அடுத்த எம்பரரை கண்டுபிடிக்க நமக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. என்ன நடந்துச்சு? ஏன் முடிச்சுட்டு விழா தள்ளி போச்சு? எதனால அவ அதுக்கு முன்னாடியே விவாகரத்து பண்ணான்னு ரொக்ஸின் கோவப்பட்டா. டியூக் அசிலியரும் இது நம்ம தப்பு இல்ல, அந்த முட்டாள் பைனஸோட தப்பு. ராஜா ஆக போறேன்றது தெரியாம இம்பீரியல் பிரின்சஸ ஒரு மிஸ்டர்ஸ்க்காக டிவோர்ஸ் பண்ணிட்டான்னு சொன்னாரு. இந்த மாதிரி முட்டாள் இருக்கிறது என்னால நம்பவே முடியலன்னு ரொக்ஸின் கத்த, என்னாலே நம்ப முடியல. எல்லா டவுரியும் வர அவன் திருப்பி தரணுமா, இன்க்ளூடிங் அனஸ்டியாவோட அந்த டைமண்டும் சேர்த்து. ஆனா கவலைப்படாத, அந்த அர்ணவா ஒரு சாதாரணமான பொண்ணுதா. அவ இம்பீரியல் ஃபேமிலியில பிறந்திருந்தாலும் அவ அம்மா சீக்கிரம் இறந்து போனதால அவளால சரியா எதுவும் கத்துக்க முடியல. லூசியானா மாதிரி ஒரு பலவீனமானவனை அவளை டார்ச்சர் பண்ணவும் விட்டா. அதுவும் இல்லாம அந்த முட்டாள் பைனஸும் அவளோட காதலியும் அவ மேல ஏறி நடக்க விட்டுட்டா. மோசமான விஷயமே அவ டிவோர்ஸ் பண்ணதுதான்னு நடந்த கதை எதுவுமே தெரியாம அதுலயே ரொக்ஸின் கிட்ட சொன்னாரு. அதெல்லாம் கேட்டுட்டு அந்த சிம்மாசனத்துக்கு இவ்வளவு விட தகுதியானவங்கதான் தேவை. பேரரசி அனஸ்டியாவோட மகளுக்கு இதுதான் நடந்ததா? ஆனா அவ அந்த மாதிரி இல்லையேன்னு ரொக்ஸே சின்ன வயசு அர்ணோவை நினைச்சு பார்த்தா. அப்போ சொல்ல போனா அரியனை விட இவ்வளவு நம்ம கைப்பாவையா யூஸ் பண்ணிக்கலாம்னு அசிலியர் சொன்னாரு. அப்ப ரொக்ஸின் கோல்டா, பைனஸ் காமிச்சதை விட டைரக்டா நம்ம இவளுக்கு வார்னிங் அனுப்பணும். எம்பரஸ் ஹவுஸ் அசிலியர் முன்னாடி மண்டி போடுவா, இல்லைன்னா செத்து போவான்னு சொன்னா.